லியோ 3 படத்துடைய வெற்றிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, அடுத்ததாக இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்களுடைய இயக்கத்தில் தளபதி அவர்கள் தன்னுடைய 68வது திரைப்படத்தில் நடித்துக் கொண்டுட்டு இருக்காரு. ஆனால் வெங்கட் பிரபுவுக்கும் தளபதிக்கும் செட் ஆகாதுன்னு பல பேர் சொன்னார்களும் கூட, அதை மீறி தளபதி அவர்கள் 68வது திரைப்படத்தை துவங்கி படப்பிடிப்பும் நன்றாக போயிட்டு இருக்கார். அந்த படத்திற்கு த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் டைட்டிலுடன் படத்துடைய மீதான எதிர்பார்ப்பு மிக வைத்திருக்கு. ஆனால் இப்போதைக்கு நம்ம தளபதி அவர்கள் வெங்கட் பிரபுவின் மீது கோபமாக இருந்து வந்திருக்காரு. வெங்கட் பிரபு அவர்களோ தன்னோட இஷ்டத்திற்கு படப்பிடிப்பை வெளிநாடுகளில் நடத்துவதும் இதனால நேரம் தான் வீணாகிறது என்று விஜய் அவர்கள் செம கடுப்பிலும் இருந்து வந்திருக்காரு. பொதுவாகவே விஜய் அவர்களுடைய படத்தை 6 மாத காலத்திற்குள் முடிக்க பார்ப்பார். ஆனால் விஜய் அவர்களுக்கு ஸ்பீடுக்கு நம்ம வெங்கட் பிரபு அவர்கள் வராமல் அவருக்கு தோன்றுவதை தான் செய்து வந்துட்டு இருக்காரு. இதனால வெங்கட் பிரபு அவர்களிடம் தளபதி அவர்கள் உங்கள் இஷ்டத்திற்கு ஷூட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் இது மாதிரி எல்லாம் இடைவெளி விட்டு நடிக்க மாட்டேன். நான் சொன்ன தேதிக்கு படத்தை முடிக்கவில்லை என்றால் என்னுடைய அடுத்த வேலையை பார்த்துக் கொண்டு கிளம்பி விடுவேன் என்றும் சொல்லியிருக்கார். மேலும் விஜய் அவர்கள் இவ்வளவு கோபமாக பேசுவதற்கு காரணம் என்று வந்திருக்கு. வெங்கட் பிரபுவும் அவருடைய டீமும் ரொம்ப ஜாலி பண்ணக்கூடியவர்கள். இது தளபதி அவர்களுக்கு செட் ஆகவில்லையா? வெங்கட் பிரபு அவர்களும் தன்னுடைய படங்களில் பெரும்பாலும் நண்பர்களை தான் அதிகம் பயன்படுத்துவார். படம் எடுப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அந்த படம் முழுக்க அவர்கள் எல்லோருக்கும் செமையை என்ஜாய் பண்ணுவார்கள். அப்படிதான் இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் நடந்து வந்துட்டு இருக்கு. ஆனால் விஜய் அவர்களுக்கு தான் அது சுத்தமாக பிடிக்கவில்லையா? ஆழம் தெரியாமல் காலை விட்டுட்டோமே என்று இந்த டீமில் இணைந்தது குறித்து தளபதி அவர்கள் தற்பொழுது கவலைப்பட்டு வந்துட்டு இருக்காரு. சரி, ஓகே, இது போன்ற தளபதி பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.